ஓகே, பேக் ஸ்டேஜில் யாரும் இல்லை. அடுத்து வேறு பேக் ஸ்டேஜில் டைனிங் ஏரியாவில் யாரும் இல்லை. ஷோகேஸில் இருக்கான். ஈஸ்டர் ஹால் கார்னரில் இருக்கான். நல்ல வேலை டோர் 2 மூடி இருக்கு. என்னடா 2% தான் சார்ஜ் இருக்குது. ஐயோ 0%. ஓ டேய் என்னடா ஆச்சு? என்ன கரண்ட் போயிடுச்சு. டேய் ஐயோ இப்போ ஒரு பாட்டு போடும். ஐயோ போச்சே. டே வந்துடாதீங்கடா இவனும். வந்துடாதீங்கடா. வேணாண்டா ப்ளீஸ்டா. எங்கே இருக்கான்? செம்ம பயம் கொடுத்துறாங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாட்டு பாட வச்சிட்டான். ஐயோ போச்சா டேய். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிதுன் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் நைட் 2 நம்ம பார்த்திங்கன்னா முடிக்கல இல்லையா. ஸோ அந்த கேம் தான் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம விளாண்டு, அதாவது நைட் 2 பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஸோ அந்த கேமோடைய எஸ்கேப் அப்போது, அதாவது நைட் 2 முடிக்கிறப்போ செம்ம ஹாரராக ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது என்னன்னு வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கேம் குள்ளார வந்து போயிடலாம். ஓகே, அன்லிமிட்டெட் பவர் எல்லாத்தையும் வந்து நேர்மையாக அந்த கேம் நம்ம ஜெயிக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுதான் பார்த்திங்கன்னா மெயினு. நீங்கள் வந்து நம்ம அந்த கேம் முடிச்சிட்டா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றபடி வேணாம். ஓகேங்களா. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துடும். நான் எப்போ போடுறேன்னு தெரில, ஏன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ நான் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருப்பீங்களா. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக தெரில. பார்ப்போம் அடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக நைட்டு வந்து முடிக்க பார்ப்போம். ஓகேங்களா. சரி ஓகேங்க. இப்போ வந்து இவன் வேறு ஃபோன் பேசிகிட்டே இருக்கான் பாருங்களேன். இப்போ வந்து மியூட் கால் கொடுத்து நம்ம ஃபோனை மொத்தமாக போட்டு உடைக்க போகிறோம். ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு ஜெயிக்க இருக்குமா, இவன் வந்து அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா தம்பி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான். சரி ஓகேங்க, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அடுத்து என்னென்ன பண்ணுவான்னு தெரில. வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தால் தான் நம்ம இந்த கேம் பிளேவை ஜெயிக்க முடியும். இந்த கேம் பிளேவோட ரியல் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரியல் ஸ்டோரி கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி இருக்குது, அது ரியல் இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. அது வந்து ஆனபிள், இது உண்மையான பொம்மை. இந்த பொம்மை வந்து எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு பொண்ணுடைய பர்த்டேக்கு வந்து அவங்க அப்பா வந்து இந்த பொம்மையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த பொண்ணு வந்து பொம்மை நல்லா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணே வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு போல இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த பொம்மை வந்து அமானுஷ்யமாக சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். என்னென்னா அந்த பொம்மை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மையை ஒரு இடத்துல வச்சு தூங்க போயிடுமா. காலையில் எழுந்தோன்னா வேறு இடத்துக்கு வந்து நிற்குமா அந்த பொம்மை, எப்படின்னே தெரியாதான். ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய வேலை பண்ணியிருக்கு அந்த பொம்மை. அதனால் இவங்க எடுத்துகிட்டு போய் மியூசியம் கிட்டே கொடுத்துட்டாங்களாம். இந்த பொம்மையை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து சில பேர் வந்து அந்த பொம்மையை வந்து மியூசியமில் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பொம்மை இது, நல்லாவே இல்லை, கலரே நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ண உடனே அந்த பொம்மை வந்து அவங்களுக்கு ஏதாவது கெட்டதை நடக்க வச்சுருமா. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஒருத்தவங்க காரில் போய்ட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொம்மையை கிண்டல் பண்ணிவிட்டு அந்த பொம்மை என்ன பண்ணும், நிம்மதியாக போகிற அப்படின்னு ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருமோ. ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்குமா அந்த பொம்மையை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்களுக்குலாம். ஓகேங்களா. அதனால் நீங்களும் வந்து அந்த பொம்மையை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து அந்த பொம்மை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுத்தி விட்டுரும். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், அதுதான் மெயின். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், அந்த மேலே பாருங்களேன், செலப்ரேட்னு போட்டு வச்சுருக்காங்க. நம்மளே தப்பிக்கிறதுல பிஸியாக இருக்குமா, அவங்க என்னமோ செலப்ரேட்டுன்னு அசால்ட்டாக போட்டு வச்சுருவாங்க. நீ வந்து என்ஜாய் பண்ணு போட்டு வச்சுருக்காங்க. போனால் நீங்களும் உங்கள் இவனை பாருங்களேன், வாயை ஆன் குழந்தை வச்சுட்டு படுத்துட்ருக்கான், ஏதோ வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. இன்னொரு தடவை வாங்க, நான் பார்க்கும்போது நீ வாயை திறந்துச்சுன்னு வச்சுக்கோ, வாயில் 2 பல்லி 2 கரப்பை மூச்சிலாம் போட்டு விட்ருவோம் பார்த்துக்கோ. பாருங்களேன். இப்போ வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் வந்து லைட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சார்ஜு வந்து சீக்கிரமாக போகாது, நீங்களும் சீக்கிரமாக வந்து நைட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா மெயினு. ஐயோ எங்கே இருக்கா, இங்கே திருப்பி இங்கே பாருங்களேன், கடுப்பேற்றிட்டு இருக்கான், வாயில் 2 பல்லி கரப்பை மூச்சை போட்டுவிட்ருவோம் பார்த்துக்கோ. இன்னொரு பொம்மை இருக்குது, அது சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்கே.
ஆனால் அதுவும் சைலண்ட்டாக இருக்கான்னு தெரியாது. அதே போல் ஒரு வேலையை காமிக்கணும்னு தெரியாது. அப்படி இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட வேண்டியது. சரி, அடுத்து திருப்பி இவனுமோ வந்து எப்படி திரும்ப பார்க்குறான். இவன் வந்து சோகத்தில் அப்படியே கடலில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, இதுதான் வாழ்க்கையாடா, போரிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இவன் வாயை பிளந்து வச்சுட்ருக்கான். சரி ஓகேங்க. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம், எதுவும் பண்ண வேணாம், உட்காந்து அப்படியே இந்த மியூசிக் எதுவும் ஓடுது. ஆமாம், இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கேன் பாரு, அப்படியே மியூசிக் கேட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு. மியூசிக் என்னோட தடவை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஒன்று. அப்புறம் லைட்டு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு தான் பார்த்தீங்களா, அவன் என்ன திரும்ப பண்ணுவான், அதோ இங்கே நின்றுட்டு இருக்கான். இதுதான் வாழ்க்கையாடா அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான் செஸ்ஸில். இதை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 4 பொம்மை இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒன்று, அந்த டக்கு மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு பொம்மைக்கு கண்ணில் அது மாதிரி ஒன்று இருக்குது. பேர்லாம் எனக்கு இன்னும் தெரில. நைட் 3 பேர் சொல்கிறேன் கரெக்டாக. இப்போ காணா போயிட்டாங்க பார்த்தீங்களா, பேக் ஸ்டேஜில் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஓகே, அடுத்து எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரில. ஐயோ சொல்ல முடியலங்க இவங்கிட்ட, சும்மா அப்படியே வாயை பொழந்து வச்சுட்டே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. சரி ஓகேங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பவர் வேறு 59% தான் இருக்குது. ஐயோ என்னடா இது இப்படி இருக்கேடா இந்த கேமு. ஆனால் செம ஹாரர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமு. ஓகேங்களா, வேறு கதவு 2 திறந்தே வச்சுருவோம். ஏன்னா நைட் உள்ள சீக்கிரமாக சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே. இவன் முன்னாடி வந்து வாயை பொழந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தான். இப்போ நம்ம இந்த பொம்மை எனக்கு நகரவே மாட்டேங்குது. இப்போ நம்ம எப்படி தெரியுமா பார்க்குறான், அப்படியே வந்து தூங்குற மாதிரியே பார்க்குறான். தூங்கிட்டு ஒருத்த கண்ணால் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாரு உனக்கு இருக்குது. என்ன ஏதோ சத்தமாக போடுறான். டேய் ஏடா சத்தம் போட்ட நீங்க? டேய் ஓத்தோடு எங்க பார்த்தீங்களா, அதை ஒருத்தர் நீட்டு இருந்தோம் அந்த ப்ளூ கலரு, அந்த இதில் பார்க்க அப்படியே சமத்து பையன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம். ஏய் டேய் எனக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருச்சுங்க. செம்மையாக வந்துட்டேன் நான். இப்போ இந்த கதவை திறந்து பார்க்கணும் இருங்க. செம்மையாக ஓடணும் பார்த்தீங்களா, எங்க இன்னமும் அங்கே தாங்க நின்றுட்டு இருந்தேன். ஆத்தாடி. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்ன டிப்ஸு சொல்கிறேன் நேரமாடாது அப்படின்னு கேட்டிங்க. இல்லைங்க, உங்களுக்கு ஈஸியாக முடிக்கணும்ல இந்த நைட் 2, அதனால் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலே வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ 4 மணி ஆயிடுச்சு, 12 மணிக்கு மேலே நீங்கள் வந்து 1 மணிலேருந்து நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக வந்து நைட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த பொம்மைங்க எங்கே இருக்குது, அங்கே தாங்க இருக்குது. ஆத்தாடி இப்போலாம் பண்ணாதீங்கடா, பயம் செம்மையாக பயந்துட்டானா, கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு எனக்கு, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. ஓகே, இது பாட்டு தான் ஒரு பிரச்சனை பாரு. இப்போது பாட்டை கட் பண்ணுங்கடா சும்மா. அப்புறம் இந்த முன்னாடி ஃபேன் ஓட்டிகிட்டு இருப்பாருங்க, என்னென்னா ஃபேன் கேட்டேன் உங்ககிட்ட போட சொல்லி, ஃபேனை சும்மா போட்டு வச்சுட்டு அதுக்கும் வந்து ஒரு பேட்ரி யூசேஜ் வேறு, அதில் பவர் லெஃப்ட் கீழே யூசேஜ் பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்குது. அந்த ஃபேனுக்கு தான் க்ரீன் கலர் யூசேஜ் போல் இருக்குது. ஆடாடாடாடா அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கேன். நீ எப்படி தூங்குதப்ப தம்பி, நீ அப்படியே தூங்கு, நான் அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிட்டு ஜாலியாக கிளம்பி போயிடுறேன். சரியா, என்ன சொல்கிறேன்? ஓகே, என்ன சொல்லு, ஜாலியாக அப்படியே கிளம்பி போயிடுறேன். ஓகே, அடுத்து வேறு 25% தான் சார்ஜ் இருக்குது. வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே 8 நிமிஷம் 50 செகண்ட் கரெக்டாக. இப்போது 50 செகண்ட், 51, 52, 53, 54, 55. சரி ஓகேங்க, அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கான். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறதுன்னு வச்சுருப்பானுங்க. எதுக்குன்னா 12 மணிக்கு மேலே இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோதான் சுத்தம். 12 மணிக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சில பேர் வந்து இந்த பொம்மைலாம் கொண்டுருச்சு. அதனால தான் நம்மளை கூப்பிட்டு வச்சுருக்கானுங்க, அதனால தான் நம்மளும் வந்திருக்கோம். ஏன்னா டே நம்மளாம் ப்ரோ பிளேயர், அதனால தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து அப்படியே பார்ப்போம். எங்கேயும் அந்த பொம்மைங்கெலாம் இல்லை. சார்ஜ் 15%. அடப்பாயிடே, சார்ஜ் 15% தான்டா இருக்குது. இவனை பாருங்களேன், அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன். எனக்கு பிரியாணி விட்டு திங்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பாருங்களேன். பாருங்க, எனக்கு பிரியாணி விட்டு திங்கிறியா, எனக்கு கொடுக்கவும் நீ தின்னுட்டு இருக்க நீ பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே தான் பார்க்குறான். பிரியாணி கொடுக்காம நீ சாப்பிட்டுட்டு இருக்க, வரேன் உன்னை வந்து கடைசியில் பார்த்துக்கிறேன்.
ஏன் என்னங்க 2% தான் இருக்குது. நான் பாட்டுக்கு வெட்டியாக பராட் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா 1% வந்துருச்சு. ஐயோ டே 1% தாண்டா இருக்குது. என்னடா எப்படி கொண்டு வந்து விட்டீங்க? 0%. டே ஆத்தோடி ஏங்க பவர் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயோ இப்போ வேற வந்து பாட்டு பாடுறன்ற பேரில் ஒரு மொக்கையாக தாளம் போட்டுட்ருப்பானே எங்கே அவன்? ஆத்தாடி எனக்கு பயமாக இருக்கு. டே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு வேணால் நீங்கள் கேளுங்க, நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஐயோ டே இரு பெல் அடிச்சு அப்போ டே தம்பி நீ அப்படியே கண்ணை முடிச்சிட்டு ஆத்தோடி டேங்க செம்மையாக பயந்துட்டேங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 6 மணி 6 AM வந்துடுச்சு. அப்போடா ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. நம்ம 6 AM வரைக்கும் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சர்வை பண்ணோம். ஸோ இந்த கேமில் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த இவன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீடு மாதிரி உரிமை எடுத்து கொண்டாடிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் இதுக்கு மறக்காம இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரம் MTG. பாய்.